இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். பார்க்க தான் புரியாத போர்ஷன் மாதிரி இருப்பான். அவனை புரிஞ்சிங்கன்னா செம்ம ஈஸியா இருப்பான். அங்க பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே போயிட்டே இருந்தா பிளஸ் டூ பிளஸ் ஒன்னு வரைக்கும் போது ஸோ இது எல்லாத்தோட மொத்த சம்மு ஒய். ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம்ல இருக்க ஒவ்வொருத்தனையும் கியூப் பண்றாங்க. எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் கியூபு பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ கியூபு அப்படியே பிளஸ் போயிட்டே இருந்தா பிளஸ் டூ கியூபு பிளஸ் ஒன் கியூபு. ஸோ டூ கியூப்னா 8. ஸோ இப்போ என்ன இவனோட சம் என்னன்னு கேட்குறான். ஈஸியாக செய்யலாம், கஷ்டமே பண்ண வேணாம். ஸோ இவனை அப்படியே எடுத்து எழுதுங்களேன். ஸோ என்ன எழுதுறப்ப கொஞ்சம் திருப்பி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 2 அப்படியே போயிட்டே இருக்கு அப் டு எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ். ஸோ இதை பாருங்களேன், 1 2 அப்படியே போயிட்டே இருக்கும் பிளஸ் என் மைனஸ் 2 பிளஸ் என் மைனஸ் 1 பிளஸ் என்ன, ரைட்டா? ஸோ இதை நீங்க எங்க பார்த்துருப்பீங்க? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் தாங்க. நீ எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க, தலையில எழுதியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதறவே கூடாது. இதோட ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸோட சம்னு போட்டீங்க அப்படின்னா ஈக்குவல்ஸ் என் இன்ட்டு என் பிளஸ் 1/2. கரெக்டா? ஸோ இதே தாங்க சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். எண்ணுக்கு பதிலாக எக்ஸை போடுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1/2 முடிஞ்சா இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை எடுப்போம், ரைட்டா? இவனையும் தலையில திருப்பி எழுதிருங்க. 1 பிளஸ் 8 எப்படி எழுதலாம்னா 8 ஈக்குவல்ஸ் 2 கியூப். 2 கியூப் அப்படியே போயிட்டே இருந்தா பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப், ரைட்டா? இது என்னன்னா sum of cube of n natural numbers. sum of a cube of a n natural numbers. sum of cubes. இதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ n இருக்க இடத்துல x போட்டுக்கணும். ஸோ n நீங்க ஃபார்முலா வச்சீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 the whole squared. ஸோ இங்க n should be replaced by x. ஸோ அப்ப x இன்ட்டு x பிளஸ் 1/2 the whole squared, ரைட்டா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல நம்ம ஒன்னே கொஸ்டின்ல பார்க்கணும், இது மொத்த சம் எவ்வளவா? ஒய்யா. ஸோ அப்போ சம் ஆஃப் எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா சம் ஆஃப் எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அது இதுதான். இதை மொத்தமா கூட்டினா எனக்கு இது வரணும். ஆனா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானுங்க? இதை நீ மொத்தமா கூட்டினா உனக்கு ஒய் வருமானு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது ஈக்குவல்ஸ் ஒய், ரைட்டா? ஸோ இங்க என்ன இருக்கு? இந்த டேர்ம் நல்லா பார்த்துட்டீங்களா? இங்க உள்ள பாருங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1/2. ஸோ இது ஈக்குவல்ஸ் நான் என்ன போட்டுக்கலாம்? ஒய் போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு? ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. இந்த இடத்துல நம்ம தெளிவாக ஒரு தப்பு பண்ணுவோம். இந்த மாதிரி ஜீனியஸ்லாம் நிறையா பண்ணுவாங்க. என்ன தப்புன்னா இதுக்கு பதிலாக ஒய்யை போடுறத விட்டு ஸ்கொயர் பண்றாங்களாமா. என்ன? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு போட்டுருவியா? நானும் போட்டுருவேன். அப்படியே அழகா செழிப்பா பை 2ன்னு போட்டுருவேன். தப்பு. ஸ்கொயரை உள்ள கொண்டு போடா, நியூமரேட்டருக்கும் போகும் டினாமினேட்டருக்கும் போகும். அப்படி பார்த்தா பை 4 வந்துருக்கணும். பை 4 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. ஸோ அப்ப இதை டீல விட்டுலாம். ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துறாங்க. ஒய்யை தூக்கி உள்ள போடுறேன். ஒய் ஸ்கொயர்டு ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சமப்படுறதுல 2 விஷயம் தெரிஞ்சா போதும். கொடுத்துருக்கத பதறாம லைட்டா ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். இதை பார்த்தோம்னா அச்சோ என்ன தலைகீழ இருக்கு, அப்ப நம்பர்ல நெகட்டிவ், அப்படிலாம் பதறக்கூடாது. ஜஸ்ட் அப்படி திருப்பினீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 விஷயம் ஞாபகம் கொடுத்துருக்க டைம் அப்படியே 1ல இருந்து திரும்பி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். 2வது சம்டைம்ஸ் எண்ணுக்கு பதிலா எக்ஸ் ஒய் இசட் ஏ பிசிடின்னு என்ன வேணாலும் கொடுப்பாங்க, பார்த்து பதறாம இருக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1/2. சம் ஆஃப் கியூப்ஸ் அப்படின்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படியே n வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி சமூகம் வந்தா பதறாதீங்க. ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டியில ஈஸியா தான் கொடுப்பாங்க. ஏன்னா கொஸ்டின் செட் பண்றவங்களுக்கே கஷ்டமா செட் பண்ணி உங்களை டைம் லாக் பண்ண வைக்கணும்லாம் இருக்காது. ஸோ திங் இஸ் நீ யோசிக்கிறியா இல்லையன்றத பாக்கிறதுக்கு தான் டெஸ்டே எப்பவுமே. ஓகேவா? ஓகே கேஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.